ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சாஃப்டான கோதுமை மாவு புட்டு பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதை நல்ல மிதமான சூட்டில் 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 3 கப் மாவில் 3 குழல் புட்டு நம்ம ரெடி பண்ணலாம். வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டுருங்க. புட்டு குடத்தில் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஆற வச்சிருக்க மாவில் உப்பு தண்ணியை விட்டு நல்லா விரவி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா தான் புட்டு சாஃப்டாக இருக்கும். தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா புட்டு அந்தளவு டேஸ்ட் இருக்காது. மாவு உதிரி உதிரியாக தான் இருக்கணும். ஒரு அரை கப் அளவு துருவன தேங்காய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மாவு போட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே அந்த மாதிரி போட்டுருங்க. புட்டு குடத்தில் ஊற்றி வச்சுருக்க தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த குழலை செட் பண்ண போகிறோம். புட்டு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சாஃப்டான புட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.